ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த வருஷத்தின் 3 மாதங்களை கடந்து 4வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்த கர்த்தர் கிருபையுள்ளவர், தயவுள்ளவர். அவருடைய நன்மையினால் இந்த 4வது மாதத்துக்குள்ளும் நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு வார்த்தை, சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். தன்னுடைய மகன் அப்சலோம் தன்னை தொடர்ந்து துரத்தி வருகையில் அவருடைய தகப்பனாகிய தாவீது சொல்லுகிற இந்த வார்த்தை, எனக்கு விரோதமாக சுற்றி படையெடுத்து வருகிற 10,000 பேரையும் பயப்பட மாட்டேன். இந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. எல்லாரும் தப்பி ஓடுகிற போது பயப்படத்தான் செய்வார்கள். ஆனால் தப்பி ஓடுகிற தாவீது சொல்லுகிறார், நான் பயப்பட மாட்டேன். 10,000 பேர் வந்தாலும் சரி, எத்தனை 1000 பேர் என்னை சூழ்ந்து வந்தாலும் நான் பயப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே சங்கீதக்காரனாகிய தாவீது 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்ன ஒரு நம்பிக்கையான வார்த்தை பாருங்கள். இந்த உலகத்திலேயே மிகவும் பயப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பயத்தில் ஒரு உச்சகட்டம் என்னவென்றால் மரணம்தான். அந்த மரணத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. காரணம், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், என்னை உண்டாக்கினவர் என்னோட கூட இருக்கிறீர். தாயின் கருவில் இருக்கும்போதே என்னை கண்டதே அவருடைய கண்கள், அந்த தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஆகையால் நான் ஏன் பயப்பட வேண்டும்? எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை யார் துரத்தி வந்தாலும் சரி, என்னை யார் நெருக்கி வந்தாலும் சரி, என்னை யார் ஒடுக்கினாலும் சரி, மரண இருளே என்னை சூழ்ந்திருந்தாலும் சரி, நான் பயப்படுவதில்லை. காரணம் என்ன? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், முடிவு பரியந்தம் என்னோட கூட வருகிறார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனால தான் அவர் சொன்னார், தைரியமாக சொன்னார், தன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அறிக்கையாக சொன்னார், நான் பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், மனுஷருக்கு பயப்படேன், படைகளுக்கும் பயப்படேன். இன்னும் அதிகமாக சொல்லுகிறார். 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும், ஒரு பாளையமே, ஒரு ஆர்மியே எனக்கு விரோதமாக இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். இதுதான் அவருடைய நம்பிக்கை. பாளை இறங்கினாலும் பயப்பட மாட்டேன், என் இருதயம் படபடன்னு அடிக்காது. அநேகருக்கு பல சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது, ஒடுக்கப்படும் போது, பயமுறுத்தல்கள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, அவமானம் நிந்தைகள் வரும்போது அநேகருக்கு இருதயம் படபடக்கும், தவித்து போவார்கள். சஞ்சலமும் தவிப்புமாக அவருடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் பயப்பட மாட்டேன். காரணம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த கடைசி நாட்களிலும் என்னென்ன யுத்தம் நமக்கு விரோதமாக வருகிறது தெரியும்? தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாக விதவிதமான யுத்தங்கள் வருகிறது, பயமுறுத்தல்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, பலவீனங்கள் தாக்குகிறது, மனுஷரால் வரும் தாக்குதல்கள், பிசாசினால் வரும் தாக்குதல்கள், வார்த்தைகளினால், எப்படியோ பொருளாதாரத்தினால், கடன் சுமைகளினால் தாக்குதல்கள் வந்து அநேகர் நெருக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். அந்த நேரங்களெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோம், பலவீனப்பட்டு போகிறோம். ஆனால் இந்த வார்த்தைகளை பாருங்கள். ஒடுக்கப்பட்ட போது, துரத்தப்பட்ட போது, பயமுறுத்தப்பட்ட போது தாவீது சொல்லுகிறார், பக்தன் சொல்லுகிறார், நான் பயப்படேன், என் இருதயம் பயப்படாது, இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் நம்புகிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி,
எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை நெருக்கினாலும் சரி, ஒரு படையே நம்மை சூழ்ந்திருந்தாலும் சரி, நாம் பயப்பட வேண்டாம். நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, இதோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 20வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார். அவர் பரமேறி போகும்போது சொன்னார், தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், இதோ முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். ஆகையால் பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீங்க. யார் மூலமாக பயமுறுத்தல்கள் வந்தாலும் நம்முடைய இருதயம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தூக்கி எறிந்து விடுவோம். பயத்தையும் கலக்கத்தையும் சஞ்சலத்தையும் தவிப்பையும் தூக்கி எறிந்து விடுவோம். நம்மை உண்டாக்கினவர், நம்மை கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயம் நடத்துவார். இந்த மாதத்திலே வரப்போகிற நாட்களிலே நீங்கள் வாஞ்சிக்கிற விரும்புகிற அவருக்கு சித்தமான ஜெயத்தை நிச்சயமாய் தந்து அவர் வழி நடத்துவார். சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், பவுல் அப்போஸ்தலன் சொன்னதைப் போல மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். தேவன் தம்முடைய கிருபையினாலும் தயவினாலும் தம்முடைய பராமரிப்பினாலும் பாதுகாப்பினாலும் நம்மை வழி நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டின் 3 மாதங்கள் எங்களை வழி நடத்தின தேவ கிருபை, எங்களோடு கூட இருந்த தேவ கிருபை, எங்களை சுற்றி நின்ற பாதுகாத்த தேவ கிருபை, எங்களை பராமரித்து போஷித்த தேவ கிருபை இந்த 4ஆம் மாதத்திலும் எங்களை தொடரப் போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொன்னதைப் போல, உம்முடைய பக்தனாகிய தாவீது சொன்னதைப் போல, எங்களுக்கு விரோதமாக எங்களை சுற்றி வருகிற படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நாங்கள் பயப்பட போவதில்லை. எங்களுக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் எங்கள் இருதயம் பயப்படாமல் இருக்கும். எங்களுக்கு விரோதமாக எது எங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் சரி, எங்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தமே வெடித்து கிளம்பினாலும் நாங்கள் இதில் நம்பிக்கையாக இருப்போம். காரணம், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களோடு கூட வருகிறீர், எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறீர் என்ற நம்பிக்கை விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. அப்படியே உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக. அவருடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ.